ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேராமெடிக்கலில் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் ரொம்பவே சீக்கிரமாக வெளிநாடுக்கு போகலாம், எந்தெந்த பேராமெடிக்கல் படிப்புக்கு அப்ராடில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதே மோஸ்ட்லி வெளிநாடுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தாலும் ஈஸியாக அப்ராடுக்கு போக முடியுமா, இன்கேஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் படித்தா ரொம்பவே சீக்கிரமாக அப்ராடுக்கு போக முடியும் அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ பேராமெடிக்கலில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பேராமெடிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம், அடுத்து அலைடு ஹெல்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த 15-16 கோர்சஸுமே வரும். இது எல்லாமே சேர்ந்து தான் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போது பேராமெடிக்கலில் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் வெளிநாடுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லைக் பண்ணி படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் ரொம்பவே சீக்கிரமாக வெளிநாடுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரினில் வேகன்சிஸே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் வெளிநாட்டில் வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேராமெடிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அலைடு ஹெல்த் சயின்சஸில் பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டில் வேக்கன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ரேடியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சி கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. பட் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பிஎஸ்சி கோர்சஸ் தான் பண்ணுறாங்க, டிப்ளமோ யாருமே பண்ண மாட்டுறாங்க. ஸோ பிஎஸ்சி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் இந்த ரேடியாலஜி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வெளிநாடு போக முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உருவான கோர்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ கேட்டகரியும் இருக்குது, அடுத்து பிஎஸ்சி கேட்டகரியும் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளிநாட்டில் வேக்கன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் வேக்கன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எம்எல்டி யாராவது படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை படிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ராடில் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா படித்து முடிச்சோன்னே உங்களால் அப்ராடுக்கு ஈஸியாக ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போக முடியும். ஒரு சில கம்பெனிஸை பொறுத்து உங்களுக்கு ரிக்யூர்மெண்ட் வரும். ஒரு சில கம்பெனிஸில் 1 இயர் வேக்கன்சி இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களால் கம்பெனி சைடும் ஒர்க்குக்கு போக முடியும், ஃபேக்ட்ரி சைடும் ஒர்க்குக்கு போக முடியும், அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாகவும் ஒர்க்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களால் வெளிநாடுக்கு போக முடியும். அது அதாவது 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, ஈஸியாக உங்களால் அப்ராடுக்கு போக முடியும். இதில் ஜிஎன்எம் கேட்டகரியும் தான் வரும். ஜிஎன்எம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் ஈஸியாக அப்ராடுக்கு போக முடியும். ஏஎன்எம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அப்ராடுக்கு வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஜிஎன்எம்ங்கிற டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ராடுக்கு உங்களால் ஈஸியாக போக முடியும். ஸோ பிஎஸ்சி ரேடியாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி நர்சிங், அடுத்து ஜிஎன்எம், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக உங்களால் அப்ராடுக்கு போக முடியும். இதை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் அப்ராடுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போக முடியும். பட் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சமான வேக்கன்சிஸ் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் அப்பப்போ தான் வரும். பட் ரெகுலராக இந்த நான் சொன்ன கோர்சஸ்க்கு உள்ள மாதிரி ரெகுலராக அந்த கோர்ஸ்க்கு வேக்கன்சி வராது. ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொஞ்சம் கம்மி தான். அடுத்து கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி வேக்கன்சிஸ் தான் வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வரும். அடுத்து டயாலிசிஸ் டெக்னாலஜி சேம் தான், இதுக்குமே அப்பப்போ தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரிக்கு இதுவரை நம்ம ரிவ்யூ வச்சு பார்த்ததில் எந்த ஒரு வேக்கன்சியுமே நம்ம பார்த்தது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டெக்னீஷியன்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியனுக்கு அப்ராடில் நிறைய வேக்கன்சிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நர்சிங், அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜிக்கு என்ன வேக்கன்சிஸ் வருதோ அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னீஷியனுக்கு நிறைய வேக்கன்சிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் படிச்சிருந்தாலும் உங்களால் போக முடியும், இல்லை எமர்ஜென்சி டெக்னீஷியன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் அப்ராடுக்கு போக முடியும். ஸோ அடுத்ததாக ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக அப்ராடுக்கு போக முடியும். பட் இதுக்குமே பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பளம் ரொம்பவே அதிகமாக கொடுப்பாங்க. பேராமெடிக்கல்லே அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி தாராளமாக சொல்லலாம். பட் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்பப்போ வேக்கன்சிஸ் தான் வரும், ரெகுலராக வேக்கன்சிஸ்லாம் வராது. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பிபிடி, பிஃபார்ம், பிஓடி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே மாதிரி தான். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பப்போ உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிபிடி நீங்கள் பண்ணியிருந்தாலும் பிபிடி பொசிஷன் இல்லை பிஓடி பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். பிஓடி கம்ப்ளீட்
பண்ணியிருந்தாலும் பிஓடி பொசிஷன் இல்லை பிபிடி பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் நான் சொன்ன மாதிரி தான் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களால் போக முடியும். இதில் டிஃபார்ம் டிப்ளமோ ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் போக முடியும். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் அப்ராடில் வேகன்சிஸ் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சிஸ் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற படிப்புக்கு வந்து வேகன்சிஸ் கிடையாது. அடுத்து இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற படிப்பு இருக்குது. அடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிப்புக்கெலாம் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் வேகன்சிஸ் வந்து வந்தது கிடையாது. ஸோ ஈஸியாக அப்ராட் போகணும் அப்படின்னா பாய்ஸாக இருந்தீங்கன்னா ரேடியாலஜி பக்காவாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் அப்ராட் போக முடியும். மினிமம் 1 year இல்லை 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இல்லை ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நர்சிங் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் போக முடியும். இல்லை அதர் டிபார்ட்மெண்ட் ஓடிஏடி ரெஸ்பிரேட்டரி தெரபி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லைனில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களால் போக முடியும். பட் அதிக வேகன்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி, அடுத்து நர்சிங், அடுத்து நான் சொன்ன மாதிரி பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வேகன்சிஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடு போகிறதுக்காக தான் படிக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் எப்படி அப்ராடு போகலாம் அப்படிங்கிற பற்றி நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேராமெடிக்கலில் அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் வேணும், அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.